குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தால் போதுங்க. இந்த பாஸ்தா ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வழக்கமாக பாஸ்தா வந்து தனியாக அவிச்சு எடுத்துகிட்டு பண்ணுவோம். இது வந்து குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறேன். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே 2 பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு வந்து ரொம்ப பொரியணும்னு வேண்டாம், லேசாக வதங்கி வந்தாலே போதும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கி விடுங்க. ஒரு பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன பவுலுக்கு 1 கப் வந்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன். இது கூட அதே கப் அளவுக்கு கேப்சிகம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் கேப்சிகம் வேணுமோ அது வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும். இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் மிக்ஸ்ட் ஹர்ப் போடுறேன். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். பாப்ரிக்கா பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பாப்ரிக்கா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கெச்சப் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பாஸ்தா சாஸ் ஊற்றிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த சாஸ் வந்து எல்லா காய்கறி கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதங்கி வந்தோடனே பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வேக வைக்காத பாஸ்தா வந்து ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேன். அந்த பாஸ்தா வந்து இப்போ உள்ளே போடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்தாவில் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி வரணும். அதனால் பாஸ்தா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாஸ்தாவில் மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகி சூப்பராக வந்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம். எந்த பவுலில் பாஸ்தா எடுத்தோமோ அந்த பவுலுக்கு வந்து 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி வந்து கொதி வர ஆரம்பிக்கும் போது சீஸ் சேர்க்கணும். உங்களுக்கு சீஸ் வேண்டான்னா விட்டுருங்க. சீஸ் வந்து துருவின சீஸும் சேர்க்கலாம். நான் வந்து சீஸ் லேயர் சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 சீஸ் லேயர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சீஸ் லேயரும் சேர்க்கலாம். இதோடைய அதிகமாக 3 அல்லது 4 சீஸ் லேயர் கூட சேர்த்துக்கலாம். நல்ல சீஸியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குக்கரை வந்து மூடி வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு சீஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னா சர்வ் பண்ணும்போது சுட சுட இருக்கும்போதே மேலே வந்து கொஞ்சம் சீஸ் துருவல் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும்னா அது வந்து சேர்த்துக்கிடலாம். இல்லைனா சிக்கன் பிடிக்கும்னா அது கூட சேர்த்து பண்ணலாம். காலையில் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணாதான் இருந்தால் ஈஸியாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.